ஹலோ மக்களே! இன்னைக்கு என்னோட உடன்பிறப்பு வீட்டுக்கு வராரு. வாங்க அவர வெல்கம் பண்ணலாம். வந்துட்டாரு. என்ன கூட கவனிக்காம ஸ்ட்ரெயிட்டா அவனோட கொத்தமல்லி கிட்ட போறாரு அவரு. அவன பார்த்தவுனே அவன் ஜாலியா ஓடி வந்துருவான். 2 பேரும் ஒரே பாச பிணைப்புகள். அவன் ஒரே ஹாப்பி ஆயிட்டான் கொத்தமல்லி. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்து குடுத்தான். ஒரு குட்டி சைக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தான். இது அண்ணன் கொடைக்கானல் போனப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நீ கண்ணை மூடு, உனக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருந்தான். அவனும் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்ருந்தான். அவனுக்கு பிடிச்ச ஹனி, அப்புறம் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் க்யூட்டாக இருந்தது. இது எனக்கான கிஃப்ட்ஸ் இல்லை, இது எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புகிற மாதம் மாதம் கொடுத்து அனுப்புகிற மளிகை பொருட்கள். அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தான் பிரித்து. டீ கொடுத்தேன், குடிச்சிட்டு அப்படியே அவங்க கொத்தமல்லி கூட 2 பேரும் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு இன்னைக்கு. ஸோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு சுறவழி கிளம்பியதேன்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு நம்ம ஒர்க்கெல்லாம். வீட்டில் இருக்கவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க. நம்ம சமையல் வேலைகள் பார்த்துட்ருந்தோம். பிரியாணி இப்போது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ தம் போட்டுட்டு அப்படியே அம்மா கொடுத்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன். ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரதோ இல்லை இது மாதிரி வர ஐட்டமோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையே. இந்த கேப்பில் நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி அப்படியே பரபரன்னு தூவி இப்போ அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே உதிரியாகவே வந்துடுச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். எல்லோரும் ஆல்ரெடி கொஞ்சம் பசியில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோடய கொத்தமல்லிக்கு தான் இதை எடுத்துகிட்டு போனால் அவன் என்னை ஊட்டி விட சொன்னான். சரி, ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கணவருக்கு எடுத்து வச்சாச்சு. அவரும் நல்ல பசியில் தான் இருந்தார். எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் அப்படியே கொடுத்துட்டு அவர் சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு அப்படியே அண்ணனுக்கும் கொடுத்தாச்சு. அவன் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் வந்திருந்தான். அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். என் கொத்தமல்லிக்கு யூனிஃபார்ம் ஷூ வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே போய் வாங்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அண்ணன் என்னை வீடியோ எடுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த விலாகே உனக்கு தான்டா, ஒரு ரொமான்டிக் லுக் விட்றான்னு சொன்னேன். ஸோ அப்படியே பாட்டா ஷோரூம் வந்துட்டோம் பக்கத்தில். உள்ளே அவனுக்கு ஷூ சைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருந்தான். நான் கேம் தான் விளையாடுவேன், நீங்களே எதாவது பார்த்து எடுங்க அப்படின்னு ஒர்க்கை நம்மக்கிட்ட விட்டார். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஷூ போட்டு பார்த்தாங்க. அது ஓரளவுக்கு செட் ஆகிருச்சு, பிளாக் ஷூ. கேஷுவல்ஸ் பெருசாக செட் ஆகலை. அதை போட்டுட்டு நடந்துட்டு ஓடிட்டு அட்டகாசங்கள் தான். மாமா தான் ஷூ போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்க மாமாவும் உட்காந்து நான் குவாலிட்டி செக் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தாங்க. நிறைய ஷூஸ் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக அந்த யூனிஃபார்ம் பிளாக் ஷூ எடுத்தாச்சு. அவங்க மாமாவோட கிஃப்ட்டு அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் நமக்கு அப்படியே ஏதாவது ஷூ செப்பல் மீட்டர் போடலான்னு பார்த்துட்ருந்தோம். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பில்லை போட்டுட்டு எடுத்த ஷூக்கு மட்டும் கிளம்பியாச்சு. இது முடிச்சுட்டு என்னோடய பிரதர் வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஸோ அவனை அப்படியே அமுச்சிட்டு
கொத்தமல்லி அப்படியே நாங்கள் பீச் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவனும் எங்கேயோ போகணுன்னு கேட்டுட்ருந்தான். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் அவனுக்கு கொஞ்சம் கோல்டு வேறு இருந்துச்சு. என்ன போய் பண்ண போகிறான்னு தெரியல. எப்படியாவது தண்ணிக்குள்ளே விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். அண்ட் இன்றைக்கி அவ்வளோ வெயில் இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு கிளைமேட். அப்படியே போயாச்சு. உள்ளே வந்தோடனே உள்ளே வாட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை அப்படியே டைவர்ட் பண்ணி கொஞ்சம் ராட்டினம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இதிலே கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி ஏமாற்றி வச்சுருந்தோம். கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடினான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பீச் செட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் அப்படியே விளையாடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அவனும் அப்படியே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். இதில் என் கணவர் குழந்தை பருவத்துக்கே போயிட்டார். அஃப்கோர்ஸ் பீச்சை பார்த்தா எல்லாருமே நம்ம குழந்தை பருவத்துக்கே தான் போயிடுவோம். ஏன்னா அதோட வைப் அப்படி. அண்டு இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் லைட்டாக மழை வர மாதிரியே இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ப்ரீஸியான ஒரு ஈவினிங்னு வச்சுக்கலாம். ஸோ அதை அப்படியே கவர் பண்ணிகிட்ருந்தேன் நான். அப்புறம் எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டுட்ருந்தான். வாங்கி கொடுத்தத பஞ்சு மிட்டாயை பஞ்சாமிர்தமாக்கி சாப்பிட்டுட்ருந்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.